இந்த பொண்ணு மொத நாள் ஏர் ஹோஸ்டா ஃப்ளைட்ல போறா. அங்க இருக்க எல்லாருமே இந்த பொண்ணோட ஃபேஸ பார்த்து டிஃபரெண்டா பார்த்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஒருத்தர் கூப்பிடுறாரு. இந்த பொண்ணு பயந்துகிட்டு கிட்ட போறா. ஆனா அவரு இவங்கள ஹக் பண்ணி இவங்களோட தன்னம்பிக்கைய பார்த்து ரொம்பவும் பாராட்டுறமான்னு சொல்றாங்க. அத ஹீரோ அங்க இருந்தே பார்த்துட்டு இருக்காரு. நாட்கள் போக போக இவங்க 2 பேருமே ஃப்ரெண்டாவே பழக ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் இவனோட பர்த்டே வருது. அப்ப இந்த பொண்ணு கிட்ட ப்ரொபோஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு வரான். ஆனா இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சு போகுது. சோ இவன் சொல்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான் இல்ல, அதுதான் எனக்கு முக்கியம், என்னோட வாழ்க்கையில அதுதான் தேவைன்னு சொல்றாங்க. அன்னிலிருந்தே இவங்க 2 பேரும் ஃப்ரெண்டாவே பழக ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் ஃப்ளைட்ல இந்த பொண்ணோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வரான். அதை பார்த்ததுமே இந்த பொண்ணு கோவப்படுறா. அப்பதான் அவன் உன்னை பார்க்க தான் நான் வந்தேன்னு சொல்றான். எப்படியாச்சும் என் மேல கொடுத்த கேஸை நீ வாபஸ் வாங்கிடி, என்னால ஒரு வேலைக்கு கூட போக முடியல, அதனால ரொம்பவும் கஷ்டப்படுறேன்னு சொல்றான். ஆனா இந்த பொண்ணு முடியாதுன்னு சொல்லிடுறா. பட் இவன் இதை விட உன்னை மோசமா பண்ணிடுவான்னு சொல்லிட்டு மிரட்டுறா. இந்த பொண்ணு கோவப்பட்டு தண்ணி அடிச்சு மூஞ்சிலே ஊத்திரா. அதனால இந்த பொண்ணு மேல கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. சோ ஹீரோ ஒரு மன்னிப்பு கடிதம் மட்டும் எழுதி கொடுக்க சொல்றாரு. ஆனா இந்த பொண்ணு முடியாதுன்னு சொல்லிடுறா. அதனால இந்த பொண்ணு இன்னும் 1 மாசம் மட்டும் தான் ஏர் ஹோஸ்டா வேலை செய்ய முடியும்னு சொல்லிடுறாங்க. தென் ஒரு நாள் ஃப்ளைட்ல போய்கிட்டு இருக்கும்போது அங்க இருக்க பைலட்டுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருது. அதனால எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சாங்க. ஆனா இந்த பொண்ணு அந்த ஃப்ளைட்டை ஓட்டி சேஃபா லேண்ட் பண்ணிடுறா. சோ அங்க இருக்க எல்லாரும் உயிரையும் காப்பாத்துறதுல இந்த பொண்ணை எல்லாருமே பாராட்ட ஆரம்பிச்சாங்க. தென் இந்த பொண்ணுக்கு மேல ஒரு வழியா நம்ம பைலட் ஆயிட்டோம்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறா.